நான் வேறு ஏதோ பேசணும்னு நினச்சேன். நம்ம நண்பர் அஸ்வத்தாமனுக்கு நான் நன்றி சொல்லணும். 2 விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணிடுறேன். ஒன்று, சட்டம் ஒழுங்கு பற்றி சொன்னீங்க. அதுக்கு ஒரே ஒரு ஆதாரத்தை சொல்லிடுறேன். நான் என் கருத்தையே சொல்ல, நடந்ததை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடியில் பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் காவல்துறை 13 பேரை சுட்டு கொன்றது பொதுமக்கள் மத்தியில். ஒரு 15 வயது பெண் குழந்தையுடைய வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டதை வீடியோவில் பார்த்தோம், டிவியில் பார்த்தோம். அன்றைய முதலமைச்சர் அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்குற போது நானும் டிவியில் தான் பார்த்தேன், அதோடு நிறுத்திட்டார். அடுத்து புதிய ஆட்சி வந்தது. அதுவரை அவர்களும் நாங்கள் எங்களைப் போலவே அவங்களும் அதை எதிர்த்து தான் போராடினாங்க. வந்த உடனே 1 மேன் கமிஷன் போடப்பட்டு விட்டது, அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் யாரையெல்லாம் குற்றவாளிகள் என்று 1 மேன் கமிஷன், அருணா ஜெகதீசன் கமிஷன் சொன்னதோ அவர்களுக்கு ப்ரமோஷன் தந்தது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொன்னார், தெரிஞ்சுதா? காவிரி பிரச்சனை பற்றி பேசினார். மன்னிக்க வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் ஜீவாதார பிரச்சனை பற்றி பேசுகிற போது நாம் எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். இன்றைக்கு காவிரி பிரச்சனை என்பது தமிழ் மாநில அரசோ, தமிழக அரசோ அல்லது கர்நாடக அரசோ அதில் முடிவே எடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முதல்ல அந்த வரலாறு தெரிஞ்சாதான் அந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியும். 1924 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த 74 அந்த ஒப்பந்தம் முடிய போகிற நேரத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸா? அதை நீக்கணும். நீங்களே தமிழ்நாட்டில் யார் இருந்தா? உங்கள் அணியில் இருக்கவங்க தான் இருந்தாங்க. இப்போ நீங்கள் அணிதானுங்க. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, இன்னொன்று அவர் பதில் சொல்கிறார், நிறைய ஞாபகப்படுத்திட்டீங்க. சேம் சைடு கோல் போடுறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இப்போ நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி நீட்சின்னு வேற சொல்லிட்டீங்க. இங்கே சரவணன் என்ன சொல்ல போறான்னு தெரியல எனக்கு. அப்போ அவர் பாராட்ட போறாரா இல்லை விமர்சனம் பண்ண போறாரா? 74 அதை புதுப்பிக்க தவறியது அன்றைய ஆட்சியாளர்களா மற்றவர்களா? ஒரே ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன், இன்றைய புதிய ஆட்சி நம்பிக்கை தருதா இல்லைன்னு. பேர் கேட்டா வேணா சொல்லுவேன், இப்போ சொல்றது நாகரிகம் இல்லை. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சராக இருந்த ஒருத்தருடைய பேரை ஒரு கிளரிக்கல் எரர், அவங்க இடத்துக்கு நடுவில் ஒரு ஏக்கரை யாரோ ஒருத்த மேல பட்டா போட்டிருக்கு. அப்படி ஒரு ஆளே அந்த ஊரில் இல்லை. அதை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அலையறான் 10 தடவை. கடைசியில் 1 லட்ச ரூபா கேட்டோன்னே நம்ம இடத்துக்கு நடுவில் தானே இருக்கு, பார்த்துக்கலான்னு விட்டுட்டான். இப்போ இந்த ஆட்சி வந்தோடனே 1 மாதத்துக்கு முன்னால் ஒரே ஒரு பெட்டிஷன் விட்டு தாசில்தார்கிட்ட கொடுத்தான். 1 வாரத்தில் அது கிளியர் ஆகி வந்துருச்சு. இதுதான் புதிய ஆட்சியுடைய நம்பிக்கை. காங்கிரஸ் கட்சியின் சார்பில்னு சொல்றது கூட கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. நான் தாமா ஒரிஜினல் காங்கிரஸ். அதாவது நீங்க என்ன குழம்பி போயிட்டீங்கன்னா, அஸ்வத்தாமன் பேசுனதை கேட்டோடனே நீங்களும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஐயோ, பிரச்சனை அதுதான். அவர் என்ன சொன்னாரு புரியுதா? காவிரி பிரச்சனை பத்தி அவருக்கு ஒன்று சொல்ல, காங்கிரஸ்னா காவிரிக்கு எதிரான். அவருக்கு தெரியுமா? 1977 இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி, கர்நாடகாவில் தேவராஜ் காங்கிரஸ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அதிமுக முதலமைச்சர். 2 பேரும் உட்காந்து பேசினாங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி தான். இதில் நாமளே பேசி தீர்க்கலைன்னா மொராய் தேசாய் சீனியர் இதை வச்சே நம்மளை காலி பண்ணிடுவார்னு அந்த 2 பேரும் பேசி முடிவு பண்ணி அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற அடுத்த நாள் 320 டிஎம்சிக்கு கையெழுத்து போடுறது முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ பத்திரிகையில் ஒருத்தர் ஒரு புண்ணியமா ஒரு கடிதம் எழுதினார். 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால தான் தமிழகத்துக்கு துரோகம் பண்றார். 400 டிஎம்சிக்கு குறைவா வாங்கினா அது தமிழருக்கு துரோகம்னு. அப்ப கூட பேர் சொல்லல பாத்தீங்களா? உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தே எனக்கு ஒரு கோளாறு தெரிஞ்சது, இப்பதான் புரியுது. ஏன்னா சரவணன் பேசும்போது குறுக்கிடவே இல்லை, ஆனா நான் பேசும்போது அப்ப எழுதின உடனே இதுதான் ரொம்ப முக்கியம். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைவாக பெற்றாலும் தமிழர்களுக்கு செய்கிற துரோகம். நான் திரும்பி கேட்கிறேன், அதே பின்னால 13 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து 89 அந்த கையெழுத்து போடுற போது 177.2 சென்டிமீட்டருக்கு அது மீட்டருக்கு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டது யாருமா? அப்ப துரோகம் யார் பண்ணா? சரவணன் சொன்னாரு, எல்லாம் இது தாவேக்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சும்மா வெறும் 107 சீட்டு தான் இருக்கீங்கன்னு.
ஒரு காலத்தில் நீங்க வெறும் 96 சீட்டு வச்சு தான் ஆட்சியில் இருந்தீங்க. உதிரை பேரம் நடத்தல, உதிரை பேரம் நடத்தல. அது யானை பேரம், அது யானை பேரம். அப்புறம் அவரு கரப்ஷனை பத்தி சொன்னார். அவர் வழக்கறிஞர்ல, நான் சொன்னா நீங்க ஒத்துக்க வேணாங்க. சட்டம் படித்த ஒரு சீனியரா இருந்த ஜட்ஜா இருந்தவர். உலகத்திலேயே அவனை யாரும் சொன்னதில்லை இவங்க கரப்ஷன் சாதாரணம் இல்ல, சயின்டிபிக் கரப்ஷன் சொன்னவர் சர்க்காரியா. இதே கிடையாது, அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. சயின்டிபிக் கரப்ஷன் வார்த்தையே கிடையாது. அவர் ஓபனா சொன்னது, அது எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு சுதந்திரமே கோட்ஸே தான் வாங்கி கொடுத்தான்னு கூட சொல்லுவாங்க. எதையும் எப்படியும் சொல்லாங்கிற துணிச்சல். அஸ்வதாம சொல்லும் போது தாவேக காரங்களே சொல்லிட்டாங்க காங்கிரஸ்காரங்க வேணான்னு 2 பேர்னு. அந்த 2 பேரும் உங்க கூட வந்தவங்க. தாவேக காரங்க சொல்லுவாங்களா? மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்த 3வது தள்ளிட்டாங்க, இவங்க எதிர்த்தாங்களான்னு. சூடு இருக்கிற சொரணை இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்க காங்கிரஸ்காரன் அதுல கலந்துக்கவே இல்லை. 3வதா பாட போறாங்கன்னு தெரிஞ்சு கலந்துக்கலையா? 3வதா பாட போறாங்கன்னு தெரிஞ்சு கலந்துக்கலையா? அப்ப உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கெல்லாம் பாடின அப்புறம் தான் தெரியும். முன்னாலேயே சொல்லிட்டாங்க. முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அமைச்சர் அதை மாத்தி இருக்கணுமா, இல்ல நான் வரல நீங்க பாடிக்கங்கன்னு சொல்லிருக்கணுமா? நீ எந்த ஊர்லமா இருக்கிற? எந்த ஊர்ல இருக்க எனக்கு தெரியல. அது கட்டுப்பாடு இவர் கட்டுப்பாடுல இல்ல. அந்த நிகழ்ச்சி யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரே இல்ல, கவர்னர் தான் பாத்துக்காரு. இப்பவா தெரிஞ்சுக்கங்க. எங்க ஊர்ல திருச்சியில சட்ட ஒழுங்கு பத்தி சொன்னீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயே திமுக ஆட்சி நடக்கிற போது உள்ள போய் பெண் காவலரை தள்ளி விட்டு லாக்கப்ல கூட்டி வந்தது உண்டா இல்லையா? அப்ப அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? நான் முதலே கேட்டேன். தூத்துக்குடியை பத்தி சொன்னதுக்கு அப்புறமும் சொல்றீங்க. அவர்களே நடவடிக்கை எடுக்காமல் ப்ரமோஷன் கொடுத்தீங்க. கவிப்பேரரசு வைரமுத்துடைய கவிதை சொன்னார் நம்ம நண்பர். அதனால அதையே சொல்லியே முடிச்சிடறேனே. கவிராஜன் கதைன்னு ஒரு கதை எழுதினார் பாரதியை பற்றி. அவர் எழுதுற போது இப்ப எழுதலாமா முன்னால மாகவி மறைந்தான், அவருடைய பூத உடல் கடத்தப்பட்டிருந்தது. அந்த பூத உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையை விட அவன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆட்களின் எண்ணிக்கை குறைவு. இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமி புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசம். இது தெருக்கள் தோறும் சிலை வைப்போம், நமக்கல்ல நாய்களுக்கு. அப்படியாவது நன்றியை கற்றுக்கொள்ளட்டும். 3 மாசம் இப்ப எழுதணுமா முன்னால் எழுது. இது நீங்க யாருக்காக சொல்றீங்க? எனக்கு சரவணன் சொல்றாரு, அவர் பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிருக்கீங்களா? அப்படியா? நன்றியை பற்றி, நன்றி உணர்ச்சியை பற்றி. நன்றி உணர்ச்சி கரெக்ட். முதல் நாள் வரல எங்க ஆட்சியில் இருந்துட்டு அடுத்த நாள் கூடா நட்பு கேடாய் முடியும்னு போனது அந்த நன்றியா? ஆட்சியில் இருக்கும்போது இப்ப என்னமோ பத்திரிகையாளங்களை வழக்கு போட்டேன்னு சொல்ல. ஒரு பத்திரிகைக்காரர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வீட்டில் மலை கரைசலை போய் கொட்டினாங்களா? வீட்டை போய் அடிச்சாங்களா? கதவை உடைச்சாங்களா? அவங்க அம்மா வயசான அம்மாவை தள்ளி விட்டாங்களா? இப்ப செத்தே போனாங்களா? அப்படியா? காங்கிரஸ்காரன் தான் செஞ்சானா? அவன் நடவடிக்கை எடுத்தீங்களா? கேள்வி அதுதான். கேட்டு சொல்லுங்க. உங்க அணிதானே. நீங்க அணியும் இல்ல பிணியும் இல்ல. நீங்க இப்பதான் தெரியுது சனின்னு. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? சட்டம் ஒழுங்குல ஆளுங்கட்சி தானே நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த தவறு நடந்தான நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னா செஞ்சது காங்கிரஸ் தான் எடுக்கணும் இல்ல? ஏன் எடுக்கல? 60 ஆண்டுகளுக்கு பின்னாலே பராபவ ஆண்டிலே இழந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் மீண்டும் பராபவ ஆண்டிலேயே 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் மானம் மரியாதை சூடு சொரணையோடு இருக்காங்கிறதுக்கு நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை போகாது ஒரு சாட்சி. ஆகவே புதிய ஆட்சி பல வகைகளில் நம்பிக்கை தருகிறது. பாதுகாப்புக்கு நம்பிக்கை தருகிறது, நேர்மைக்கு நம்பிக்கை தருகிறது. அரசு விழாக்களுக்கு அரசு அதிகாரத்துக்கு போனால் லஞ்சம் கேட்கல, ஊழல் பண்ணல, அதுக்கு நம்பிக்கை தருகிறது. இதுதானே மக்களுக்கு தேவை. அந்த நம்பிக்கை தருகிறது. இந்த நம்பிக்கை பலமடைய வேண்டும், தமிழகம் நலமடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க.